26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வெள்ளியை வந்து நிறைய வாங்கி நீங்கள் அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா தங்கம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேரும்னு சொல்லிட்டு இது உண்மைதானே மேம்? வெள்ளியுடைய அளவு அதிகமாகும் போது தங்கத்தின் வரவு கூடும் அப்படிங்கிறது முக்கியமானது. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம சாப்பிட்ற உணவிலிருந்து வெள்ளி வந்து கிருமி நாசினி, சுத்துபெற ஒரு நெகட்டிவான எதையுமே அந்த உணவில் வந்து கொண்டு வந்து விடாது. வெள்ளி செயினில் வந்து தங்க முலாம் பூசுகிறாங்க. உங்களுக்கு அங்கே நீங்கள் பணத்தை விரயம் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் தங்கத்தை கலந்த வெள்ளியை வந்து நீங்கள் பயன்படுத்தவே கூடாது. குழந்தைக்கு அந்த வெள்ளி ஸ்பூனை நீங்கள் உணவு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு எந்த நோயும் வராது. ஏன்னா சந்திரங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லானது. மனநிலை மட்டுமல்லாமல் காலில் வந்து மெட்டியாக இருக்கட்டும், கொலுசாக இருக்கட்டும், தங்கத்தில் போட மாட்டோம், வெள்ளியில் தான் போடுவாங்க. கணுக்கால் இந்த மெட்டி போடுற இடம் வந்து இந்த கர்ப்பப்பையுடைய சுரப்பிகளை சுரக்க வைப்பதற்கு இந்த வெள்ளி பொருள் வந்து அவ்வளோ உதவியாக இருக்குது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. மேம், நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் தங்கம் அதிகமாக வாங்கணும் அப்படின்னா தங்கத்தை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது, வெள்ளியை வந்து நிறைய வாங்கி நீங்கள் அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா தங்கம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேரும்னு சொல்லிட்டு இது உண்மைதானே மேம்? உண்மைதான். ஏன்னா தங்கமும் வெள்ளியும் வந்து நம்மளுக்கு சமான இதாக இருக்கணும். ஆக்சுவலாக என்னென்னா, தங்கம் வந்து உடலில் ஃபுல்லாக அலங்கரிக்கிறதுக்கு சூட்டபிளானது. வெள்ளி வந்து நம்ம வீட்டை அலங்கரிக்க, வீட்டில் உள்ள சமையல் அறையில் நம்ம சாப்பிட்ற உணவிலிருந்து, நம்ம வைக்கிற தட்டில் வைக்கிற உணவிலிருந்து எல்லாமே அவ்வளோ வேல்யூபிள். ஏன்னா வெள்ளி வந்து கிருமி நாசினி. ஒரு நம்மளுடைய சுத்துபெற ஒரு நெகட்டிவான எதையுமே அந்த உணவில் வந்து கொண்டு வந்து விடாது. அவ்வளோ பவர்ஃபுல்லானது. இது வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. வெள்ளியில் வைத்து நம்ம உணவு உட்கொள்ளும் போது நம்ம மனமும் அமைதியாகும். வெள்ளி வந்து சந்திரனின் தன்மை, தங்கம் வந்து சுக்கிரனினுடைய தன்மை, குரு தன்மை அப்படிங்கும். அலங்கார தங்கம், நம்ம நல்ல ஜுவல்லரியை அலங்கரிக்க வைக்கிற தங்கமும் சுக்கிரன், குருங்கிற கட்டி தங்கத்தை குறிப்பதாக இருக்கும். இந்த மாதிரி ஏன் வெள்ளியை அட்ராக்ட் பண்ணும்போது தங்கம் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் வீடான ரிஷப ராசியில் சுக்கிரன் வந்து வீட்டில் சந்திரன் உச்சம். சந்திரன்கிறது நம்மளுடைய வெள்ளியை குறிப்பதாக இருக்கும். சுக்கிரன்கிறது தங்கம் அந்த இது. அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வருமானம் இழுக்கக்கூடிய ஒரு இடத்தில் வெள்ளியுடைய அளவு அதிகமாகும் போது தங்கத்தின் வரவு கூடும் அப்படிங்கிறது முக்கியமானது. ஆக்சுவலாக என்னென்னா, சுக்கிரனும் சந்திரனும் நேர்பகை. அதனால் நம்ம வந்து வெள்ளியை தங்கத்தை மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது செம்பை கலக்கும். ஆனால் வெள்ளியை கலக்க மாட்டோம். வெள்ளியை கலந்து தங்கம் செய்ய மாட்டோம். ஏன்னா இன்னும் எதிர் பகையான கிரகங்களில், அதனால் அது கலக்க மாட்டோம். ஆனால் இப்போ உள்ள ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா, வெள்ளி செயினில் வந்து தங்க முலாம் பூசுகிறாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ இந்த தங்க முலாம் பூசும்போது உங்களுக்கு இந்த வெள்ளி செயினாக போடுறது கூட ஓகேங்க. ஆனால் தங்க முலாம் பூசும்போது உங்களுக்கு அங்கே நீங்கள் பணத்தை விரயம் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் தங்கத்தை கலந்த வெள்ளியை வந்து நீங்கள் பயன்படுத்தவே கூடாது. தங்கத்தை தங்கமாக பயன்படுத்தலாம், வெள்ளியை வெள்ளியாக பயன்படுத்தலாம். தங்கத்தின் இருக்கிற இடத்தில் வெள்ளியை சேவிங்ஸ் வைக்கக்கூடாது. இப்போ நான் தங்கம் வச்சுருக்க ஒரு பெட்டியில் அப்படின்னா அந்த பெட்டியில் போய் நான் வெள்ளி கொலுசு தூக்கி போடக்கூடாது. தனித்தனியாக வைக்கணும். தனித்தனியாக வைக்கணும். அப்போது தங்கம் வெள்ளி வந்து அட்ராக்ட் பண்ணும், தங்கத்தை அட்ராக்ட் பண்ணுங்கிறது உண்மை. ஆனால் நான் தங்கத்தை அட்ராக்ட் பண்ணுற அந்த வெள்ளியை வந்து தங்கத்தோடு சேர்த்து வச்சு இன்னும் அட்ராக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்கக்கூடாது. இதுக்கு ரீசன் வந்து இதுதான், இந்த பகை கிரகங்களாக இருப்பதுனால். அதனால தான் நம்ம வந்து வெள்ளி தாலி செயின் வந்து சில பேர் வெள்ளியில் போட்டுட்டு அந்த தாலியை வந்து தங்கத்தில் அது வந்து உங்களுக்கு வந்து மனநிலை மாற்றம், பெண்கள் வந்து ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாத தன்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறத அர்த்தம். ஆனால் வெள்ளியும் தங்கமும் ஒன்று சேர்ந்து போடுவது தவிர்க்கணும். ஒன்று வெள்ளியாக போடுங்க, இல்லாத தங்கமாக போடுங்க, அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் வெள்ளிக்கு வேல்யூபிள் அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளி ஸ்பூனில் சாப்பிட்ட குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிறப்பிலே வெள்ளி ஸ்பூனில் சாப்பிட்டவங்க அப்படிம்பாங்க. பிறக்கும்போது ஒரு குழந்தைக்கு வெள்ளி ஸ்பூன் நம்ம கொடுத்தோன்னா அந்த குழந்தை வந்து ஆரோக்கியம் மேன்மைப்படும். அந்த குழந்தைக்கு அந்த வெள்ளி ஸ்பூனை நீங்கள் உணவு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு எந்த நோயும் வராது. ஏன்னா சந்திரங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லானது. மனநிலை மட்டுமல்லாமல்
உடம்பில் உள்ள சுரப்பிகளை குறிப்பதும் சந்திரன் தான். அப்போ அந்த வெள்ளி ஸ்பூனில் வந்து நீங்கள் குழந்தைக்கு உணவு ஊட்டும்போது உடம்பில் உள்ள சுரப்பிகள் கரெக்டாக வேலை செய்யும். உணவு ஜீரணமாகிறதுலேருந்து எல்லாமே கரெக்டாக வேலை செய்யும். எளிதில் நோய் தொற்று உருவாகாது அப்படிங்கிறது. அதனால் வெள்ளி பாலாடையில் பால் கொடுக்கறது, வெள்ளி பாலாடையில் மருந்து கலக்கி கொடுக்கறது, அப்போ வெள்ளி ஸ்பூனில் உணவு கொடுப்பது, இதெல்லாம் அந்த குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையுடைய மனநிலையும் சிறப்பாக இருக்கும். என் வீட்டில் ரொம்ப மெண்டலி நாங்கள் வீக் ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்பம் இருக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு வெள்ளி செம்பில் தண்ணியை பிடிச்சி வச்சு நைட்டு வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்க உங்களுக்கு அந்த மெண்டலி வீக் ஆகிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, அதோடைய இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், டிஃப்ரெண்ட் தெரியும், மாற்றங்கள் தெரியும். அப்போங்கும்போது அந்த வெள்ளி வந்து யார் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ, இது வந்து பார்த்தீங்கன்னா உலோகங்களிலே அதிகமாக வெப்ப கடத்தி வந்து வெள்ளிக்கு தான் உண்டு. ஆமா, ஏன்னா அதனால தான் போட்டா சீக்கிரம் வந்து கலர் மாறிடும். மாறுது, அது ஈஸியான வெப்ப கடத்தி. அப்போங்கும்போது அது நம்ம வந்து ஏன் அந்த பார்த்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் இதில் வந்து மெஷினரிஸ் ரெடி பண்ணும்போது வெள்ளியை பயன்படுத்துவாங்க. ஏன்னா அது அதிகமான வெப்ப கடத்தி மட்டும் இல்லாமல் நோய் நீக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி அந்த வெள்ளிக்கு இருக்குதுங்கிறனால நிறைய மிஷின் பண்ணுறது மெடிக்கல் இதில் வந்து வெள்ளி பயன்பாடுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. வெள்ளி வந்து எகிப்தில் மற்ற நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழங்குடி அமெரிக்கர்களுக்குள்ள வெள்ளி பயன்பாடுகள் அதிகமாக இருந்திருக்குது. ஏன்னா அந்த வெள்ளி வந்து அவங்களுடைய கோபம் அதிகமாக இருந்திருக்கு. அந்த கோபத்தினுடைய தன்மையை குறைப்பதற்கு வெள்ளி பயன்பாடுகள், வெள்ளி நகைகளை நிறைய அனுபவிச்சிருக்காங்க. அனுபவிச்சுட்டு அது வந்து அவங்களுடைய கோபத்தினுடைய அளவு, சூட்டினுடைய தன்மை எல்லாம் குறைச்சி ஒரு சாந்தமான தன்மைக்கு உருமாறி இருக்காங்கங்கிறதுல நிறுவனம் ஆகிறது. அதனால் வெள்ளி வந்து யார் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க அமைதியான ஒரு நிலைக்கு பெயர்வாங்க அப்படிங்கிறது முக்கியமானது. ரொம்ப தாய்மை குணமும் அதிகமாயிரும் அப்படிங்கிறது. ஆனால் இதை நம்ம வெள்ளியாக பார்ப்பது, பிளாட்டினம் எடுத்துக்கோங்க, தங்கம் எடுத்துக்கோங்க, வெள்ளி எடுத்துக்கோங்க. இந்த பிளாட்டினம் தங்கத்தை விட வெள்ளிக்கு வந்து அவ்வளோ மவுஸ் இருக்குது, அவ்வளோ பவர் இருக்குது. அதனால் நம்ம வந்து அந்த வெள்ளியை வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இந்தியாவிலையும் மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளிலும் வெள்ளிக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. தங்கத்தை விட வெள்ளி வந்து ஈஸியாக ஃப்ளெக்சிபிள். ஒரு பார்த்தீங்கன்னா சிலைகளை வெள்ளியில் செய்து அதை அபிஷேகம் பண்ணிட்டு பண்ண நம்ம வீட்டில் வந்து செல்வ நிலை மட்டும் இல்லை, தெய்வ நிலையும் கூடும். அது வந்து நல்ல ஒரு சின்ன ஒரு வெள்ளிச்சிலையாச்சும் உங்கள் வீட்டில் வச்சு அதை தனிப்பட்ட முறையில், அதாவது வெள்ளிச்சிலையை வச்சுட்டிங்கன்னா அதுக்கான ஒரு வெள்ளி கிண்ணம் ஒன்று வச்சுக்கிட்டு அதில் உள்ளுக்கு வச்சு அதுக்கு அபிஷேகம் ஒரு சின்ன ஸ்பூனில் வச்சு அபிஷேகம் அதெல்லாம் பண்ணி அதை அலங்கரிக்கும் போது அதுக்கு அவ்வளோ பவர் உண்டு. ஏன்னா அது அவ்வளோ தன்னுடைய ஹீட்டை ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே அனுப்புறது மட்டும் இல்லாமல் அவ்வளவு கடத்தி மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே ஈஸியாக வாங்கக்கூடியது, வளைவுத்தன்மை கூடியது, இறை சக்தியை ஏற்றுக்கொள்ள தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் அந்த வெள்ளி சிலைக்கு வந்து அவ்வளோ மவுசு உண்டு. அதனால் அந்த வெள்ளி சிலையில் வந்து நீங்கள் பித்தளை சிலை, செம்பு சிலை, தங்கச்சிலை எல்லா சிலையும் வச்சு வழிபாடு பண்ணினாலும் வெள்ளி சிலையில் வைத்து வழிபாடு பண்ணும் தெய்வத்துக்கு அதிக மவுசு இருக்குது அப்படிங்கிறது. அதனால் உங்கள் வீட்டில் ஒரு குட்டி வெள்ளி சிலையாவது வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெள்ளி பிள்ளையார் வைத்து வழிபாடு பண்ணி அதை வந்து உங்கள் தங்கப்பட்டியில் வைத்து நல்ல ஒரு சிவப்பு துணியில் முடித்து அந்த சிவப்பு துணியில் போட்டு அந்த பிள்ளையாரை அதில் ஒரு 2 அரிசியை போட்டு அதை லைட்டாக முடித்து போட்டு அதை வந்து உங்களுடைய தங்கப்பட்டியில் வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தங்க வசீகரிக்க மட்டும் இல்லாமல் தங்கத்தை வெளியே அனுப்பாது, ஒரு நகை கடைக்கோ எதுக்குமே அனுப்பாது, உங்களுக்கு ஈர்ப்பு சக்தியை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் வெள்ளி பிள்ளையார் வழிபாடு எடுத்தீங்கன்னா அதை வந்து டைரெக்டாக தங்கத்தோடு வைக்காமல் ஒரு சிவப்பு துணியில் வச்சு அதில் 2 அரிசி போட்டு அப்படி வச்சிங்கன்னா செமையாக அது வந்து அட்ராக்ட் ஆகும். அந்த அளவுக்கு வெள்ளி வந்து ஈர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். ஓகே மேம். ஜென்ரலாகவே இந்த ஜெம் ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், கிறிஸ்டல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்க நோயை வந்து உருக்கி வெளியே எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நவரத்னங்களும் நம்ம பெருசாக அதுக்கு தான் போடுவோம். பண வசீகரத்துக்குன்னு போடுறத விட நோய்களை வெளியே எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் போடுவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படின்னாலே வெள்ளியில் போடுங்க, தங்கத்தில் போடாதீங்கன்னுவாங்க. ஏன் ஜெம் ஸ்டோன்ஸையும் வெள்ளியும் சேர்க்க சொல்கிறாங்க? இதுதான் நம்ம வந்து நெகட்டிவை ரிமூவ் பண்ணக்கூடியது வெள்ளிக்கு இருக்குது. தங்கத்தை விட வெள்ளி தான் ரொம்ப வேல்யூபிள். அதனால தான் நம்ம வந்து இப்போ கிருமி நாசினி மட்டும் இல்லை, உடலில் உள்ள நச்சுத்தன்மையெல்லாம் எடுக்கக்கூடியது வெள்ளிக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் கல்யாணம் ஆன பெண்களுக்கு வந்து அவ்வளவு வெள்ளி
போட்டு, அதாவது கொலுசுலேருந்து மெட்டியிலேருந்து எல்லாமே வெள்ளியில் மேக்ஸிமம் பார்ப்பாங்க. அப்போங்கும்போது அவங்களுடைய ஃபுல்லாகவே இந்த கோபதாபங்கள் அந்த நச்சுத்தன்மை எல்லாம் எடுக்கக்கூடிய மிக அற்புத சக்தி வந்து இந்த வெள்ளிக்கு உண்டு. அப்போம்போது நம்ம இந்த ஜெம்ஸ்டோனில் உள்ள இது வந்து பரிகாரத்துக்குள்ளதை வந்து அந்த இப்போ நம்ம வாங்குகிற ஜெம்ஸ்டோன்லேயும் உள்ள நெகட்டிவும் அதை எடுத்துரும், நம்ம உடலில் உள்ள நெகட்டிவும் எடுத்துரும். அதனால அந்த வெள்ளியுடன் சேர்ந்து அந்த ஜெம்ஸ்டோன் போடும். சில ஜெம்ஸ்டோன்களில் நெகட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆமாம். அது வந்து நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. தங்கம் வந்து அப்படி இது பண்ணாது. ஆனால் வெள்ளி வந்து நம்மளுக்கு பாதுகாக்கும். ஏன்னா வெள்ளி வந்து சுக்கிரனுடைய அம்சமாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ரிஷபராசிக்குள்ள இடத்துல இருக்கிறதுனால. அதனால நம்மளுக்கு வந்து அது அவ்வளோ பெரிய பாதுகாப்பாக கொடுக்கக்கூடியதுனால அந்த வெள்ளியை போட்டு அதில் ஜெம்ஸ் வச்சு நம்ம போடும்போது நம்மளுக்கு வந்து அது பாசிட்டிவான விஷயங்கள் தான் அது கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும். பாசிட்டிவாக நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நம்ம கையை விட்டு விலகிரும். அந்த மாதிரி இருக்கும். அதனால் வெள்ளியில் வந்து ஜெம்ஸ்டோன் போடுவது சிறப்பாக தான் இருக்கும். ஓகே மேம். நம்ம என்ன தான் பணக்காரங்களாக இருந்தாலுமே இன்றைக்கி வரைக்கும் நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தில் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். காலில் வந்து மெட்டியாக இருக்கட்டும் கொலுசாக இருக்கட்டும் தங்கத்தில் போட மாட்டோம், வெள்ளியில் தான் போடுவாங்க. இது ஏன் மேம்? இதில் என்ன விஷயம் இருக்குது? ஆக்சுவலாக வந்து நான் சொன்னேன், வெள்ளி வந்து சுரப்பிகள் கண்ட்ரோல், அவ்வளவு பவர்ஃபுல்லான சுரப்பிகளை கண்ட்ரோல் பண்ணுறது. கால் இருக்கு இல்லையா, கால் அந்த கணுக்கால் இருக்கு இல்லையா, அந்த கணுக்காலுடைய நரம்புக்கும் கர்ப்பப்பைக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்குது. அந்த நரம்புகள் வந்து அந்த கணுக்கால் இந்த மெட்டி போடுற இடம் வந்து இந்த கர்ப்பப்பையுடைய சுரப்பிகளை சுரக்க வைப்பதற்கு இந்த வெள்ளி பொருள் வந்து அவ்வளோ உதவியாக இருக்குது ஃபஸ்ட்டு. அதனால் அந்த ஒரு கல்யாணம் ஆனோடனே அவங்களுக்கு கர்ப்பப்பை வந்து ரொம்ப முக்கியமானதான ஒரு பார்ட்டாக இருக்குது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னக்கூட்டியை விட அதுக்கப்புறம் தான் அந்த கர்ப்பப்பையுடைய வேலைகளை செயல்படுது. குழந்தை பெயர்கள்லேருந்து எல்லாத்துக்கும் அதுக்கு தேவை. அது எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது. அதனால தான் அந்த உணர்வுகளை தூண்டக்கூடிய விஷயங்கள், நம்ம கர்ப்பப்பைக்குள்ள விஷயங்கள் அந்த கல்யாணம் ஆனப்போ தான் அதுக்கு தேவை. அதனால் அதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். சுக்கிரங்கிறது கர்ப்பப்பையை குறிப்பதாக இருக்கும், வெள்ளிங்கிறது சுரப்பையை குறிக்கிறதாக இருக்கும், சந்திரனுடையது. இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணால் தான் குழந்தை பேர் குடும்பஸ்தானம் எல்லாமே கரெக்டாக அமையும். அதனால் அந்த இடத்த நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக அந்த வெள்ளியை வந்து பயன்படுத்துகிறோம். அது வந்து நம்மளுடைய ஹீட்டு ஒரு ஆண் பெண் இதில் வந்து உடல் ஹீட்டு இதெல்லாம் நீக்கக்கூடிய அற்புத சக்தி நமக்கு பாதத்தில் இருக்கிற இதில் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது இடுப்புக்கு மேலே ஃபுல்லாக தங்கத்தை அணிவிக்கணும். ஏன்னா இடுப்புக்கு மேலே உள்ளது ஃபுல்லாக குரு காரகத்துவத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதாவது கல்யாணம் ஆன பிறகு நல்ல மனநிலையுடன், எல்லாரும் அரவணைக்க தன்மையுடன், நியாயத்துடனும் ஒரு பெண் வந்து கரெக்டாக இருக்கணும். அது குருங்கிறது உச்சம் பெற்ற இடம் கடகராசி. இந்த கடகராசியில் தான் சந்திரன் இருக்குது. அதனால் நம்ம வந்து இடுப்புக்கு மேலே ஃபுல்லாக தங்கத்தை அணிவிச்சு நம்ம நியாயம் இறை சக்தியுடன் நம்ம வாழறதுக்காக அந்த தங்கத்துடன் சேர்ந்து இருக்கணும். இடுப்புக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளி பொருட்களை ஃபுல்லாக அணிவிக்கணும். அதுக்கு கீழே தான் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே, கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள விஷயங்கள் எல்லாமே இங்கே ஆக்டிவேட் ஆகுது. அந்த சூடு எல்லாமே அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுற இடத்தில் நம்ம வந்து இந்த கொலுசு இந்த மெட்டியெல்லாம் போட்டு அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக்காகவும் அந்த கர்ப்பப்பைக்கும் இதுக்கும் அந்த நரம்பு தொடர்புகள் இருப்பதனால முக்கியமானது. இன்னொன்று வந்து நம்ம கால் வழியாக நிறைய விஷயங்கள் கடந்து போகிறோம். ஒரு தீட்டு கழிச்சல் அப்படி நிறைய விஷயம் கடந்து. இந்த வெள்ளி வந்து நெகட்டிவாக நம்மக்கிட்ட நெருங்க விடாது. கிருமி நாசினி. கால் பாதம் வழியாக தான் கிருமிகள் எல்லாம் தொற்றுகள் வரும். ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப மென்மையானவங்க. அவங்க வந்து ஈஸியாக வீக் ஆகக்கூடியவங்க. அதனால் அவங்க வெளியில் எங்கேயும் போகும்போது அந்த கிருமி நாசினிகளுக்குள்ள விஷயங்கள் அவங்களால, இப்போ துணி துவைக்கிறதுலேருந்து நிறைய அழுக்குகளை வீட்டில் கழிவுகளை கழிவேற்றுறதுலேருந்து எல்லாமே பெண்கள் தான் செயல்பாடுகளாக இருக்காங்க. அப்போது அவங்க காலில் அந்த கிருமி நாசினிகளுடைய தொற்றுகள் வராமல் தடுப்பதற்கும் அந்த கொலுசு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் வெள்ளி வந்து அந்த காலில் வந்து போடுவது பெண்களுக்கு நல்லது. ஆனால் தங்கத்தை போடுவது கூடாது. ஓகே மேம். வெள்ளி பற்றி ஒரு முழு கிளாரிஃபிகேஷன் எனக்கு கொடுத்துட்டீங்க. ஏன் வெள்ளி, எதுக்காக, எங்கே பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தக்கூடாது, எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே சொல்லிட்டீங்க மேம். எங்களுடைய நேயர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி மேம். நன்றி மேம்.